தங்கம் எரிபொருள் பயன்பாட்டை குறைத்த மக்கள் மன் கி பாத் நிகழ்ச்சியில் பிரதமர் மோடி பாராட்டு. மேற்காசிய போர் காரணமாக எரிபொருள் சிக்கனம் தங்கத்தை வாங்குவதை குறைத்த மக்களுக்கு பிரதமர் மோடி நன்றி தெரிவித்துள்ளார். பிரதமர் மோடி மாதந்தோறும் கடைசி ஞாயிற்றுக்கிழமை வானொலியில் மன் கி பாத் அதாவது மனதின் குரல் நிகழ்ச்சியில் நாட்டு மக்களிடம் உரையாற்றி வருகிறார். இந்த நிகழ்ச்சியின் 135வது பகுதி நேற்று ஒளிபரப்பப்பட்டது. பிரதமர் நரேந்திர மோடி பேசும்போது உலகளாவிய பொருளாதார நெருக்கடி மற்றும் மேற்காசிய பதற்றத்திற்கு மத்தியில் இந்திய பொருளாதாரத்தை பாதுகாக்கும் நோக்கில் பொதுமக்கள் அளித்து வரும் பேராதரவு பெரிதும் பாராட்டுக்குரியதென தெரிவித்துள்ளார். மேற்காசியாவில் நிலவி வரும் போர் சூழலை கருத்தில் கொண்டே தங்கம் வாங்குவதை தவிர்க்குமாறும் எரிபொருள் பயன்பாட்டை குறைக்குமாறும் கேட்டுக்கொண்டேன். எனது இந்த அழைப்பை ஏற்று முழு ஒத்துழைப்பு வழங்கி வரும் ஒவ்வொரு குடிமகனுக்கும் எனது மனமார்ந்த நன்றி என தெரிவித்துள்ளார். தினமும் ஒரே திசையில் ஒரே பகுதிக்கு தங்களின் தனித்தனியே வாகனங்கள் சென்று வந்தவர்கள் இப்போது ஒன்றிணைந்து ஒரே வாகனத்தில் பயணிக்கும் நல்ல பழக்கத்தை தொடங்கியுள்ளனர். இது எரிபொருள் சேமிப்புக்கு வித்திட்டுள்ளது. அதே போன்று பல குடும்பங்கள் தங்களின் வீட்டு திருமணங்களுக்கு கூட புதிதாக தங்கம் வாங்குவதை தவிர்த்துள்ளனர். அவசர தேவைக்கு தங்களின் பழைய நகைகளையே புதிய வடிவமைப்பில் மாற்றத் தொடங்கியுள்ளனர். மக்களின் பங்களிப்பும் பொருளாதார மாற்றமும் குறித்து தங்களின் அனுபவங்களை சமூக வலைதளங்களின் மூலமாக மக்கள் பகிர்ந்து வருகின்றனர். இந்த ஜூன் மாதத்தில் தான் விமானத்துறையிலும் கூட தேசம் பெரிய வெற்றியை ஈட்டியிருக்கிறது. C-295 என்ற புதிய விமானம் முழுவதும் இந்தியாவிலேயே தயாரிக்கப்பட்டது. மேலும் இந்த C-295 விமானம் தனது முதல் வான் பயணத்தை நிறைவு செய்திருக்கிறது. இப்படி 40 விமானங்கள் பாரதத்திலேயே தயாரிக்கப்பட்டு வருகின்றன. இதனால் சிறு குறு நடுத்தர தொழில்துறை மற்றும் வான்வழித்துறைக்கு புதிய சக்தி கிடைத்திருக்கிறது. வேலைவாய்ப்புக்கான சந்தர்ப்பங்கள் அதிகரித்து வருகின்றன. விநாயகர் சதுர்த்தி அன்று நிறுவப்படும் திருவுருவ சிலைகள் நமது தேசத்தின் மண்ணால் உருவாக்கப்பட்டவையாக, நமது மண்பாண்டம் தயாரிப்பாரால் கைவினைஞர்களால் உருவாக்கப்பட்டதாக இருக்க வேண்டும். பிளாஸ்டர் ஆஃப் பாரிஸ் தயாரிக்கப்பட்ட திருவுருவ சிலைகள் கண்டிப்பாக மக்கள் வாங்க வேண்டாம் என பிரதமர் மோடி பேசியுள்ளார்.